ஒரே ஒரு எண்ணம் தான். சிவபெருமானை நேசிக்கிறதுன்னா அவரோட அடியார்களையும் நேசிக்கணும். அதை அவர் வாயால சொல்லல, வாழ்க்கையால வாழ்ந்து காட்டினார். அதனாலதான் சேக்கிழார் பெருமான் அவரை பற்றி இப்படி பாடுறார். கந்தகீழ் உடை கோவணம் கருத்தருந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். எவ்வளவு அழகான வரிகள்! கருத்தறிந்து உதவி, அதாவது அடியார்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு செய்து வைப்பார். யாருக்கு கந்த வேணும், யாருக்கு கீழ் வேணும், யாருக்கு கோவணம் வேணும், எல்லாத்தையும் முகமலர்ந்து கொடுப்பார். அது மட்டுமல்ல, அடியார்களுக்கு தங்க இடம் இருக்கணும்னு நினைச்சார். திருநல்லூரில் ஒரு மடம் கட்டினார். அங்கே தினமும் அமுது, ஆடை, உபச்சாரம், சிவனடியார்களோட சேவை, அதுதான் அவரோட வாழ்க்கை. அடியார்களா வந்தா அவருக்கு அதுவே ஈசன் வந்த மாதிரி. அவர்களை பார்த்து சேவை செய்யும் போதுதான் அமர்நீதி நாயனாருக்கு ஒரு பெரிய மனநிறைவு. இப்படி